செய்திகளை பார்க்கலாம். இன்று நடைபெறக்கூடிய தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கத்தில் காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. இதில் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி அமைத்த நிலையில் எஞ்சிய கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக அறிவித்தன. இதன் நீட்சியாக முதலமைச்சர் விஜய் உட்பட 10 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. இதில் தாவேகாவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸில் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். இதனிடையே ஐயுஎம்எல், விசிகாவிற்கும் தாவேகா தரப்பில் அமைச்சரவையில் இடம்பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விசிகாவில் வன்னி அரசுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அமைச்சரவை விரிவாக்கத்தில் CV சண்முகம் தரப்பினர் இடம்பெற வாய்ப்பில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் புதிதாக 21 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தாவேகாவிலிருந்து பார்த்திபன், விஜய் சரவணன், விக்னேஷ், சம்பத்குமார், முகமது பர்வேஸ், ராஜ்குமார், மரிய வில்சன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் குமார், ஸ்ரீநாத், ரஞ்சித்குமார், RS முருகன், சரத்குமார், ராஜு உள்ளிட்ட 19 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என ஏற்கனவே கூறியபடி அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி அக்கட்சி சார்பில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இதன் மூலம் 1967ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற உள்ளது. தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவதன் மூலம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி உறுதியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவையில் எந்த துறைகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என நிர்பந்திக்கவில்லை என்று அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது உணர்ச்சி மிகுந்த தருணமாக இருப்பதாக கூறினார். We are not demanding any portfolios or departments from the government. It is the prerogative of the Honorable Chief Minister, Mr. Vijay, and we leave it up to him. Depending on his individual minister's capability, he will allocate those portfolios. அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றால் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கும் என்ற கேள்விக்கும் கிரீஷ் சோடங்கர் பதிலளித்தார். We have already conveyed that we don't want any communal forces to be part of this government because the people have voted for secular parties and only secular parties should rule this state. அமைச்சரவையில் எந்த துறை அளித்தாலும் மகிழ்ச்சி என்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். இல்ல, அது எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையும் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களும் பேசியிருக்காங்க. அவங்க எந்த துறை கொடுத்தாலும் அந்த துறையில நாங்கள் சிறப்பாக செய்வோம். காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்ட நாளாக இந்நாள் இருக்கும் என்றும் ராஜேஷ்குமார் கூறினார். தாவேகா அமைச்சரவையில் இணைவதற்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மதச்சார்பு கொள்கை கொண்ட விசிக, ஐயுஎம்எல் இடதுசாரிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். திருமாவளவன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். அமைச்சரவையில் பங்கு பெற சமூக நீதியின் அடிப்படையில் மதசார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் தலைவர்களும் அமைச்சரவையில் வர வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். தொடர்ந்து பேசிய அவர் EPS உடன் திமுக இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சித்தார்கள் என்று குற்றம் சாட்டினார். தேர்தலில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக தன்னுடைய கொள்கைகளை மறந்து அதிமுகவோட சேர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியையும் உருவாக்க முற்பட்டார்கள். அதிமுகவுடன் திமுக சேர முயற்சித்தது வரலாற்று பிழை என்றும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டார். அமைச்சரவையில் இடம்பெற தாவேகா அழைப்பு விடுத்ததற்கு விசிக தலைவர் திருமாவளவன் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசித்து அமைச்சரவையில் இணைவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். தாவேகா தரப்பிலிருந்து வெளிப்படையான ஒரு அழைப்பு வந்திருக்கிற போது எங்கள் தோழர்கள் அந்த அழைப்பை ஏன் ஏற்கவில்லை என்ற கேள்வி பிறகு எழுப்பக்கூடும். ஆகவே முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பிறகு அறிவிப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் அமைச்சரவையில் ஐயுஎம்எல் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். இது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் அவர்களும் இது சம்பந்தமாக கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலேயே நாங்கள் தொடர்கின்றோம்.
இது சம்பந்தமாக நாங்கள் இறுதி முடிவு நாங்கள் இதுவரை எடுக்கவில்லை. மீண்டும் தேவைப்பட்டால் நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து உரிய முடிவை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றனர். இந்த நிலையில் காலை 11 மணிக்கு IUML நிர்வாகக் குழு அவசர கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காதர் மொய்தீன் தலைமையிலான கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுக இடம்பெற வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய CV சண்முகம் அண்ணா அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது ஏதோ பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திய கூட்டணி கட்சி தான் இப்ப அவங்க ஆதரவு தெரிவிக்கும். தாவேக்காவை ஏற்றுக்கொண்டால் உங்க நிலைப்பாடு எப்படி? காங்கிரஸ் நிலைப்பாடு நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம், பேசுவோம், எல்லாருடைய கலந்து பேசுவோம். அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தாவேகா தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஒரே நிலைப்பாடு தான். அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் நாங்கள் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்பது ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகளுக்காக வழங்கப்பட்ட அரசு வாகனத்தை முதலமைச்சர் விஜய் ஓட்டி பார்த்த காட்சிதான் இது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள ஸ்கேன் மையங்களை கண்காணிக்கவும், பேரிடர் மற்றும் பெருந்தொற்று காலங்களில் மக்களுக்கு தேவையான மருத்துவ பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளவும் மருத்துவ ஆய்வாளர்களுக்கு வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் 2,90,00,000 ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 40 வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக அயோத்திதாச பண்டிதர் பிறந்த நாளையொட்டி கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் அயோத்திதாச பண்டிதருக்கு புகழ் வணக்கம் செலுத்தினர். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று 15 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருத்தணி மற்றும் வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையம் மற்றும் தொண்டியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை நகர மற்றும் நாகையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் வாட்டியது. அதேபோல கடலூர், ஈரோடு, பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களிலும், தஞ்சை, திருச்சி, தூத்துக்குடி ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்தது. இந்நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்மர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இடையில கூல்ட்ரிங்க்ஸு, பழங்கள் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாஸ்திங்க. நானே ரொம்ப நேரம் வண்டி ஓட்ட முடியாமல் நானே சுற்றி மரத்து நேரில் தான் உட்காந்து. அது இன்னைக்கு ரொம்ப அதிகம். கூடுதலான வெயிலாகத்தே இருக்குது. 10 மணிக்கு மேலே வெளியெல்லாம் வர முடியல. கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மதுரையோட நிலைமையை பொறுத்தளவுக்கு ரொம்ப வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குங்க. கிராமத்துக்கு இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா வெயிலோட தாக்கம் அந்த மாதிரி இருக்குது. நீலகிரி, தேனி, ஈரோடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. அதேபோல சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் நாளை பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி, தேனி, ஈரோடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது.
நடப்பாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். 2025-2026 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு முழுவதும் 8,70,643 மாணவர்கள் எழுதினர். இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூலகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். அதன்படி நடப்பாண்டு 94.31% மாணவர்கள் தேர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிக் கல்வித்துறையில் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். எல்லா திட்டங்களும் கட்டாயமாக தொடரும். கல்வியை பொறுத்தவரை அந்த எந்த மாணவரும் மிஸ் அவுட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கும். இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் ஜூன் 17 முதல் 19ஆம் தேதி வரை மறுமதிப்பீடு மற்றும் கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு ஜூலை 8 முதல் 15ஆம் தேதி வரை துணைத் தேர்வு நடைபெறும் என்றும் அதற்கு வரும் 26ஆம் தேதி முதல் ஜூன் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக ஆங்கில பாடத்தில் 99.44 விழுக்காட்டினர் தேர்ச்சியடைந்துள்ளனர். குறைந்தபட்சமாக கணிதத்தில் 97.36 விழுக்காட்டினர் தேர்ச்சியடைந்துள்ளனர். அதேபோன்று அறிவியல் பாடத்தில் 10,476 மாணவர்கள் முழு மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளனர். கணிதத்தில் 3,194 மாணவர்களும் தமிழில் 34 பேரும் 100% மதிப்பெண்ணை எடுத்துள்ளனர். மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக புதுக்கோட்டையில் 97.57 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்து அசத்தியுள்ளது. அதே சமயம் குறைந்தபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 86.58% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோன்று அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் தேர்ச்சி விழுக்காடு குறைவாகவே பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சிறையிலிருந்து தேர்வெழுதிய 370 பேரில் 354 பேர் தேர்ச்சி பெற்றதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட பல்வேறு உருவங்களின் அழகிய காட்சிகள்தான் இது. கோடை சீசனை அனுபவிக்க கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் தோட்டக்கலைத்துறை சார்பாக மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் தொடங்கி வைத்தார். மலர் கண்காட்சியில் கோடிக்கணக்கான மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்குவதை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் வரோம். நிறைய ஃப்ளார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. இங்கே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12 days இந்த ஃப்ளார்ஸ் மலர் கண்காட்சி நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாமன் பாலம், தஞ்சை கோவில் டெக்கரேஷன், ஸோ நிறைய விதமான டைப் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. வரும் 31ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மலர் கண்காட்சியை தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து கண்டு ரசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்கால் பேரளம் இடையே 40 ஆண்டுகளுக்கு பின் பயணிகள் ரயில் சேவை தொடங்கியது. மயிலாடுதுறையில் இருந்து பேரளம், திருநள்ளாறு வழியாக காரைக்காலுக்கு செல்லும் ரயில் சேவை 1986ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அகல ரயில் பாதை மாற்றும் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து காரைக்கால் மார்க்கத்தில் துறைமுகத்தில் இருந்து சரக்கு ரயில் போக்குவரத்து மட்டும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இப்பாதையில் பயணிகளின் ரயில் சேவை தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு நேற்று பயணிகள் ரயில் புறப்பட்டுச் சென்றது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பாதையில் பயணிகள் ரயில் இயக்கப்படுவதை அடுத்து ரயில்வே ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து மக்களும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு வேளாங்கண்ணிக்கு நேரடியாக ரயில் சேவை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. அதை மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கம் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ரயில்வே துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட ஆண்டுகால கோரிக்கை நிறைவேறியதால் காரைக்கால் சுற்றுவட்டார மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தாவேக அமைச்சரவையில் இடம்பெறப் போகும் காங்கிரசின் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், தகவல்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா முடிச்சா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள
முன்னாள் பிரதமரான மறைந்த ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மற்றும் அவர் பிறந்த நிலையத்தில் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு 35வது ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்லுப்பிறந்த தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிரிஷ் கோடகர் மற்றும் MP மாணிக்க தாகூர் மற்றும் அமைச்சரவையில் பங்கேற்க உள்ள விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் இன்று காலை அமைச்சரவையில் பதவி ஏற்பதற்கு முன்பே ராஜீவ்காந்தி நினைவிடத்துக்கு வருகை தந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலியானது செலுத்தப்படுகிறது. மேலும் தேச ஒற்றுமை மற்றும் உலக நன்மைக்காக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் 59 ஆண்டுகள் கழித்து தமிழக அமைச்சரவையில் பங்கு வகிக்கும் காங்கிரஸ் கட்சியினர் இந்த ஆண்டு 35வது நினைவு தினத்தை ஒட்டி ராஜீவ்காந்தி நிலையத்தில் மகிழ்ச்சியுடன் தற்போது சென்னைக்கு புறப்பட்டுள்ளனர். சென்னையில் அமைச்சரவைக்கு பங்கேற்பதற்கு முன்பாகவே ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. இது முதல் நிகழ்வாக தெரிகிறது. மோனிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சந்திரசேகர். राजीव गांधी पुकार हमरा 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 राजीव गांधी पुकार. தாம்பரம் போடிநாயக்கனூர் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்தில் இருந்து மே 23, 30 மற்றும் ஜூன் 6, 13 ஆகிய தேதிகளில் இரவு 10:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:15 மணிக்கு போடிநாயக்கனூர் சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் மே 24, 31 மற்றும் ஜூன் 7, 14 ஆகிய தேதிகளில் போடிநாயக்கனூரில் மாலை 4:45 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 6:30 தாம்பரம் வந்தடைகிறது. இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, உசிலம்பட்டி, தேனி வழியாக இயக்கப்படுகிறது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு படை பிரிவின் ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் 14 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆட்சியில் பொறுப்பு DGPயாக இருந்த வெங்கட்ராமன் சென்னை சிவில் சப்ளை CID பிரிவின் DGPயாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை தலைமையகத்தின் பொதுப்பிரிவு ஐஜியாக அவினாஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வடக்கு மண்டல ஐஜியாக பிரவீன்குமார் அபிமன்யு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாக சரவணசுந்தர நியமித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் சரக DIGயாக மகேஷும், சென்னை பெருநகர காவல்துறையின் தெற்கு மண்டல சட்ட ஒழுங்கு பிரிவு இணை ஆணையராக விஜயகுமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி SPயாக அபிஷேக் குப்தா, நீலகிரி SPயாக பிருந்தா, கள்ளக்குறிச்சி SPயாக ஷானாஸ், காஞ்சிபுரம் SPயாக அரவிந்த் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்ட SPயாக இருந்த K. கார்த்தியேயன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக பவன்குமார் ரெட்டி இந்த புதிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம் மாநகர காவல்துறையின் சட்ட ஒழுங்கு பிரிவு துணை ஆணையராக K. கார்த்தியேயன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை ASP சதீஷ்குமார் பதவி உயர்வு பெற்று திருவாரூர் SPயாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரை போன்று விழுப்புரம் ASP ரவீந்திரகுமார் குப்தா பதவி உயர்வு பெற்று புதுக்கோட்டை SPயாக பொறுப்பேற்றுள்ளார். காதலித்து ஏமாற்றியதாக சென்னை ராயபுரத்தில் மணமகனின் திருமணத்தை தடுத்து நிறுத்திய இளம்பெண்ணின் ஆதரவாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் தாவேக MLAவுக்கும் காவல் ஆய்வாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணும் சூளைமேடு பகுதியில் வசிக்கக்கூடிய சையத் இப்ராஹிம் என்பவரும் கடந்த 8 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. காதலுக்காக அந்த பெண் இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய நிலையில் சையத் இப்ராஹிமுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் ராயபுரத்தில் உள்ள மண்டபத்தில் வைத்து திருமணம் நடைபெற இருந்தது. இதனை அறிந்த அந்த பெண் தன்னுடைய ஆதரவாளருடன் மண்டபத்திற்குள் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி இளம்பெண்ணின் ஆதரவாளர் கலீல் அகமதுவை தாக்கியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த காவல் நிலையம் சென்ற ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு பொதுமக்களை அடிக்க யார் அதிகாரம் கொடுத்தது என்று காவல் ஆய்வாளரிடம் கேள்வி எழுப்பியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது.